பூண்டு தொக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் பூண்டை நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரையாக அந்த மாதிரி துணியில் எதனாலும் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு. ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது தண்ணியோடு இருந்தால் சடச்சடன்னு கையெல்லாம் மேலெல்லாம் தெரிச்சிடும். இந்த பிகினஸ்க்குலாம் தெரியாதுல்ல, அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பூண்டை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு மலிவாக விற்கிற டயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்களாக்க நமக்கு ஒயிட் ரைஸ் கூட நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டு வெயில் காலத்துலாம் நல்லா தயிர் வச்சுட்டு சைடு தொட்டு சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும். எவ்வளோ சோறு சாப்பிட்ணுன்னு தெரியாது. பால் ஊற்றி கூட நல்லா அது சைடஸாக கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் பிடிக்காதவங்களுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு இதை சைடஸாக தொட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். பூண்டு நல்லா கருகிராமல் ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலரில் கருகிராமல் ஒரு கலர் வரும். அந்த டயத்தில் நம்ம பூண்டை எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பூண்டை எடுத்துக்கிறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாதி பூண்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க, பாதி இருக்கட்டும். பூண்டு தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் வதக்கணும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு நல்லாவே. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் முழு பூண்டு வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம். வதக்கி இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் உப்பு காணலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு கல் சேர்க்கணும், இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வதக்கியிருக்கோம். இப்போயும் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி சேர்த்துட்டுமே அந்த பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும் வீடியோலாம் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நிற்கிது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோனுங்க. அருமையாக எண்ணெயில் தெளிஞ்சு வந்துருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப அருமையான பூண்டு தொக்கு ரெசிபி தான் பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பூண்டு தொக்கு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ரெசிபிஸ்லாம் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு டப்பாயில் நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கும் கரண்டி ஈரம் இல்லாமல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணலாங்க. கெட்டு போகாமல் இருக்கும் இந்த தொக்கு. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.